மத்தாப்பு சுந்தரி விளையாட வந்தாரா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒட்டி மயிலாட வந்தாளோ அத்தாட பார்த்து அசந்து போய் நின்னாரோ சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒட்டி மயிலாட வந்தாளோ சண்டாளி கால் எடுத்து வச்சா கூட்டம் போயிடுச்சுல. எப்போல நான் பார்க்கவே இல்லையல. நான் கால் எடுத்து வச்சு போகுது போக முண்டை 3 காசு முண்டை. முண்டன்னு வை. போட கீரை முண்டை முண்டைன்னு தானே பேச என்னடா பண்ணுவ? கம்பு கூட்டம். ஆளு மண்டையில சைஸ்களை பாரு. அத்த மக ஒண்ணனா அரவணைக்க ஆசைப்பட்டு ஒரு முறைக்கு என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னத்தலா போயிட்டிய பங்கம்மா ஜால மலை மேலே மதுரைக்கு போறேன் வழி மேலே மங்கம்மா ஜால மலை மேலே இந்த காத்தடிக்கிற வேலை சூத்தடிச்சு போ மயிர்மலா. சூத்தடிக்கிற பரம்பரை சூத்தடிப்பீங்களோ? ஓடி மயிர்மலா. போட மயிர்மேல என்னடா மயிருக்கு எடுத்து அடிச்சிடுவேன். மயிருக்கு பேசிட்டு இருக்கா யார் யாமலனே? கொஞ்சமா அறிவு இருக்கா? எதுக்குடா சிரிக்கிற மானங்கிட்ட முட்டை பைய? கிழட்டு குரங்குக்கு அந்த பாட்டு பாட சொன்னாலும் இல்ல. எங்கடா அவன் போயிட்டான்? அவன் நினைச்சுக்கிட்டே வந்து கிழட்டு உங்களை சொல்லல உங்க பாவாடைய கலட்டு கலட்டலாம்ல என்ன பண்ண போறீ? என்னத்த புடிங்கி தள்ளிடுவியே? சொன்னவன் உன் புருஷன். ஏன் புருஷன் இல்ல அவர் யாரு புருஷன்? அவன் தலையில விழுந்துருச்சுடா இந்த இடி. எனக்கும் கருப்புக்கும் கிரகம் விட்டு விலகிருச்சு. ஆமா நான் மூத்தவன் என் தம்பி. ஆமாண்டி ஆமா ராசா வாங்க ராசா. அவன் கோமியத்தை குர்றா தாளக்காரு. எப்படி இது ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், கணவர்களுக்கு பூரா சொல்றேன், ஆம்பளையாளுக்கு இந்த மனைவி வேணா ஆப்பரில் புதுசாக ஒரு லேடிஸ் கிடைக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே வாரி என் ஜிங்கியான் பொலந்தாப்புல இருக்கான். கிழட்டு குரங்குக்கும் மறுஜடங்கா 100 நாள் வேலையில தோன்றினது சின்ன கடங்கா. சடங்கு கழிக்க பிரதீஸ்வரிக்கு போறாங்கலாம் மச்சான். 30 சொல்லாம சாப்பிடாம வாராங்கலாம் கோத்தா. யாரா கோத்தாங்கற? அடி கோத்தா கொம்பா கொம்பா கோத்தா. அடி கோத்தா கொம்பா கொம்பா கோத்தா. அக்கா மக்கா நம்மளே அடிச்சுட்டு சாப்பிட்றோம். அதை பின்றான்டா ஏன் சிச்சி வந்தேன் முதுகுல கூட வந்து கடிச்சு வச்சுட்டு போயிருவேன். நான் ஏறி விட்டுனா என்னுடைய சாத்தான்கள் அதுக்கு. கிழட்டு குரங்குக்கு மறுஜடங்கா கிழக்க இருந்து என்னைய இந்த ஊருக்கு வர சொன்னாங்களா. சடங்கு கழிக்க பொழுஜாயம் போறாங்கலாம் மச்சாய். சரட்டு வண்டி கட்டி வாராங்கலாம். கிழட்டு குரங்குக்கு மறு 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 ருக்கு ருக்கு மறு 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 மறுஜடங்கா கிழக்க இருந்து வந்தாங்கலாம். தந்தானத்தான் தந்தானத்தான் தனக்கு பெரிய பெரிய உள்ள ஓட்டு குழுக்கு சரி உள்ள போட்டு குளுக்கா. நீங்க தானே தீவாளிச்சிட்டு போட்டிய? ஓ மொகரே பாரு மொகரே மூஞ்சிகளையும். ஏன் ஓ முகருக்கு என்ன ஒப்பலையோ? ஒப்பல நான் எரும மாடு உன்னை பாக்கும்போது அப்படி எரிச்ச மசுரா வருது. உனக்காக சினிமா நடிகை சுனிதா வருவாரு. என்னத்தா? சுமித். அத்தா பொம்பளையாள் சொல்லுங்கத்தா. என்னத்தா? இந்த பிள்ளைக்கு நான் ஜோடி ஓகே தானே மேடம்? இல்லத்தா. ஓகேவா? நல்லா இல்லையாத்தா? நல்லா இல்ல தானே? நல்லா இல்லையா? நல்லா இல்லை நீ தானே தான். நீ எதிர்த்து வீட்டுக்கு போ. நீனா ஒரு அம்மா மரும ஒப்பலையா? எங்க ஆத்தா அந்த முக்காடு ஓட்டு படுத்து கிடந்துச்சு. எங்கத்தா மரும ஓகே தானே? உனக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுக்கும். அது வேற எப்படி வைக்கப்படுது? ஏன் வைக்கப்படுறாங்க? இப்ப என் சிங்கத்துல சொன்னேன், சிங்கம் இந்த பிள்ளைக்கு நான் ஓகேவா இல்லையா? இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா அவன் வந்து நிக்க பாக்குறேன். ஏன்னா இது எனக்கு மருமக. ஆமா. என்னடா தங்க? ஆமா மாமா. எனக்கு மட்டுமா நீங்க மாமா? ஊருக்கு மாமா என்றால் டபுள் எம்ஏ உயர்வு. சித்தப்பாவா? அப்ப இது என்னடா சின்னம்மா வர? எப்படி காலை விரிச்சு உட்காந்துருக்கேன் பாரு. ஏன் அப்படி விரிச்சு உட்காந்துருக்கேன்? உன் முட்டைக்கோசம்
முகரைய பாரு. சத்தம் போட்டு பேசாதடி அடி, மாமன் தாங்க மாட்டேன். உரோரம் புளிய மரம் புளிப்பி விட்ட ஜலஜலங்க அம்பரந்த மதுரையிலே அழுகலு நடாமையா ஊரோரம் புளிய மரம் ஏன் உன் பக்கத்துல வர்றது நான் சொல்லணும். வெள்ளப்பூடு வாசம் வருது மயிர் போல. அது என் மேல சொல்ற பாத்தியா நீ? ஆமா, என்ன பெரிய பிரே கம்பெனி ஓனர் மக மணக்கம். அப்படிதான் இருக்கும். எல்லாம் போலாம். போல போலும் மாமா. இது எவனோ பண்ணிருக்கேன். அது அப்படி அப்படி சொல்லக்கூடாது. மாமா சொல்லுமா அது மாதிரி என்ன மாதிரி மாமா பேக் ஷாட் அள்ளிருவேன். அப்புறம் ரப்புன்னு அடிச்சு விட்டு போயிடும். கேசா நம்பர் மயிர் மலை கொனட்டு தங்கப்பாண்டி எப்படி கொனட்டான் பாரு. மாமா காசு கொடுத்துட்டாங்க, சோழியம் முடிச்சுட்டாங்க. கடுகு 200. அபிராமம் திமுக பேரூர் கழக செயலாளர் அபிராமம் சேர்மன் உயர் திரு முத்து ஜாகீர் ஹுசைன் அன்பாலயத்துக்காக 1 அல்ல 2 அல்ல 1001. தம்பி ரூம்பாய் காசு யார் நீட்டினாலும் புடிங்கிட்டு வாடா. ஓடுறா, இங்க ராசியான ஆளா இருக்கேன். பின்னிட்டானே டெய்லி நீனே வாடா. பரமெல்லாம் வேணாம், தள்ளி விட்டு வந்துரு. SS பழனி முருகன் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நகர செயலாளர் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 1001. வடமாட்டில் மகேந்திர பூபதி பற்றி சொல்லுவேன். ஏலே என்னடா பாசத்துக்குரிய எங்களுடைய மூத்தவர் என் அன்பு அண்ணே அன்பாலயத்துக்காக நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. எங்கள் அண்ணே காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மதுரனுடைய அடையாளம் சப்பானி முருகன் மூர்த்தி தரக்குடி என்னுடைய மூத்தவர் லட்சுமணன் VN சுனாமி சேதுபதி எங்கள் அண்ணன் சார்பாக அண்ணனுடைய தம்பிகள் இந்த அண்ணனுக்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அருமை உறவே, நான் சும்மாவே ஆடுவேன். எங்கள் அண்ணன் பேரை சொன்னா கூட பாருவேன். எங்கடா பொம்பளை கணா தம்பி அந்த வேலை வாரு நல்லா இருந்தா ஆடுலையும் அழகன் தாண்டி ஆளிலையும் அழகன் தாண்டி ஆடி வச்ச கரடி தாண்டி ஆடி வச்ச கரடி தாண்டி உன் சொத்து கரண்டி பத்திரமா சொத்து கரண்டி பத்திரமா சபடுப்பு உனக்கு கொஞ்சம் ஏத்தணுமா ஏத்தணுமா. ஆனா அவங்க 4 பேர்த்துக்கும் கடைசி காலத்துல செலவு வைக்க முடியாட்டாலும் மண்ணிலையாவது செஞ்சு வைப்பேன். என்ன வாடுனாலும் பாடுறீங்களா யாரு வத்த இல்லையோ பாரு. உடனே பாடுறாங்க ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணி வாடி போடி நானா உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி ஓ இருக்கா பொண்டாட்டி எப்ப பேச வாடி போய். ஏய் என்னடா என்னடா ஏய் வாடா பாவடா அவரா. ஏய் அவரவுக்கு சொல்ற? அவர்தாங்க டெய்லர். எங்க நானா ஓட்டருக்கு அடிச்சிருவாங்க. கிச்சு பிடிச்சா. ஒரு சபை ராமநாதபுரம் மாவட்டம்னா என்ன தெரியுமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே நான் ஒரு செல்லப்பிள்ளை கோமாளி. என்னைய மடுவுல அடிக்கல கொண்டியா? ஒரே ஒரு விஷயம், என் புத்திரர்கள்லாம் ஏவி விட்டேன். உன் கரையான் புத்தை அத்து விடுவார்கள். ஏன் நீங்க எதையும் புடுங்க முடியாதோ? நான் கரையான் கடிச்சு போறான். அவங்க ஏற்கனவே ராணாட்டம் முறுக்கமல் நெளிச்சுக்கிட்டு அடிப்பேன். என்ன செய்வ? நீங்க என்ன செய்விய? எப்படி வேணா செய்வேன். நான் எப்படி வேணாலும் செய்வேன். அப்ப உள்ளவா? ஏய் தொழில சொன்ன நீ என்னத்தையா சொல்ற? எரும மாடு முகரைய பாரு முகரைய. ஏன் பெண்களுக்கு பத்தினின்னு வச்சேன்? எதுக்கு? ஏத்தா ஏன் பத்தினி? நீங்களே சொல்லுவீங்களா? பச்சை தண்ணியிலே உல வைத்து கொதிக்க வைத்து நமக்கு கொடுப்பா உணவென்ற தீனி. அதனாலதான் பெண்களுக்கு பத்தினி. கை தட்டுங்கத்தா, உங்களுக்கு அதானே சொல்ற. தட்டுங்கத்தா. ஆண்களுக்கு புறா எதுக்கு பத்துனே? ஏய் பத்தினி கேள்விப்பட்டிருக்க. அது என்ன பத்துனே? எங்க அண்ணே வச்சிருக்காருமா புதுசா. பாரு என் சிங்கம் முறை கை தட்ட பாரு. ஏன் ஆம்பளைக்கு பத்துனே? நீ வண்டியில போனா ஒரு 10 பத்திடுவாங்க. ஏய் முகரைய பாரு முகரைய. ஏன் ஆம்பளைக்கு பேரு ஆண்?
ஏன் அந்த ஜான். ஆ அவ்வளவுதான் ஜான் ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு, முடிச்சு. நான் ஒரே டைலாக் தான் பேசுவேன். என் தம்பியை நினைச்சு அப்படியே மெருகத்தி இன்ஸ்டால போட்டு உன்னை சீரில் சுட்டுருவாங்க. பெண்களுக்கு ஏன் லேடிஸ்? ஏன் லேடிஸ்? லே 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 டிஸ். முடிஞ்சு வீட்டு பாடம். எப்படி ஒரு 100 பேத்த லூஸ் ஆக்காம நம்ம போக மாட்டியே? எப்படி ஏன் ஹஸ்பண்ட்? ஏன் ஹஸ்பண்ட்? மாமா வேணா என்ன நிக்க வச்சு எரிச்சிடுங்கறேன். கொஞ்ச நாள்ல சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. அதே பேரு ஹஸ்பண்ட். வாடி உன் மண்டையில பூ வச்சு மைத்த. ஏய் முகரைய பார் போயா. நான் கோத்தாங்க அம்மாட்டு பேருக்கு வாயாக்குற. ஏன் பொம்பளைய வந்து ஆம்பளையில போயான்னு? ஏன் அன்னைக்கு வரதான் நாளைக்கு வாயா. முடிஞ்சு. பொம்பளையால ஊர நினைக்குது என்ன பேசுறான்னு பாருவேன். அதுக்குள்ள பெண்கள் தலையில மட்டும் ஏன் பேன் இருக்கு? ஏன் குளிச்சா தானடி? ஏய் ஆமா நீ போய் குளிச்சிட்டு வா. முகரைய பாரு முகரைய. கல்யாண தலைவன் அல்றான்டா இப்படியா. வீட்ல அப்படித்தானே. அதான் அவருக்கு இங்க வந்து பேச. அப்ப குழந்தையாவுக்கு படுகலாம் பொடுகலாம் இருக்கு. ஏன் ஆம்பளை வந்து எப்பயுமே முடி வெட்டுறான்? ஏன்? அப்பதான் இதுக்கு நல்லா இருக்கும். எதுக்கு? பாவோட. ஏய் அப்படினா என்ன முதல்ல? ஏன் அதுக்கு பேரு மை செட்? ஏன் அவர் இப்பதான் சிரிக்கிறாரு. ஏன் மை செட்? ஏன் பண்ணி லைட்டா செட் பண்ணி. ஏய் சரிதானே சிங்க? இல்ல அண்ணே அண்ணே தம்பி என்ன சொன்ன? அக்காவா? ஏய் இழுக்குதே. தம்பி நீர்மலைக்கு சொல்லி விடுங்கப்பா. அக்கா அக்கான்னு சிமுண்ட முடிய பாத்துக்கிட்டே. ஏய் கொப்றனே. ஏன் அதுக்கு பேர் நைட்டி? உனே தாத்தா உனேதா. ஏன் அதுக்கு பேர் நைட்டி? ஏன் நைட்டி? நைஸா போட்டுக்கலாம். ஆம்பளைக்கு எதுக்கு லோயர்? ஏன் லோயர்? உள்ள கயர் கோத்தா லோயர் ஆறா. கிரிக்கெட்ல எதுக்கு பேட்டு? ஏன் பேட்டு? அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும். பேட்டு பந்து ஸ்பின் தூசரா. என்னடா? ஆம்பளை நல்லா கவனிச்சிங்க ப்ரோ. ஆம்பளை திஸ் பேட்டு திஸ் பந்து. சரி அவன் போடுறான் தூசரா. அர்பசி சிங் தூசரா ஸ்பின் சரி பவுன்சர். அவ்வளோதான் 6. ஆஸ்பத்திரி வச்சு வரட்டி விட்டுறாங்க. முடிஞ்சு சோழி முடிஞ்சு முடுங்க. என் சிசியை வர்றேன். இங்கே வா. யாரு? ஆனந்தராஜ் வர்றேன். அவன் தான் ஒரு சார்ஜ் புகழ். என்னங்க அப்படின்னா? அவன் வந்தாத்தான் என்ன செய்யறேன்னு உழப்புவேன். எனக்கு ஒன்றும் புரியாது. இங்கே ஒரு 3 டான்ஸை இது வரைக்கும் முதுகுதெல்லாம் கீறி விட்டேன். நீ செவத்த உடம்பு காயம் அப்படியே தெரியுமாடா. நான் என்ன பண்ணணும்? இந்தா கருப்புலாம் அன்னைக்கு சிம்பிள் அடிச்சு வெட்டிட்டேன். மேடம் சொல்லுங்க. வாழை அவ்வளவு நேரம் பேசுன நீ பாட்டுக்கு போ வாழங்கற. எங்க அண்ணன் தம்பி பூரா வந்திருக்கா அசியப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்ணனும்? உள்ள வந்து கூட கால்ல விடுறேன். ஏய் ப்ளீஸ் சரி ப்ளீஸ் சரி ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் போயாட். எங்க அப்பா இருக்காரு வாடி வாடி. ஏய் அப்பா இருக்காரு. அப்பா வச்சுக்கிட்டா செய்வியா? முருகா இன்னைக்கு மதுரைக்கு இந்த வடம் படம் எங்க அண்ணன் கேந்திர முனிசாமி இயக்கத்துல விமலனை நடிச்சிருக்காங்க. இவளுக்காக நம்ம வடம் படத்துக்கு போனோம்ல கோபுரம் பிலிம்ஸ். அங்கே போனோம். ஒரு பய மாசு போட்டிருந்தேன். அந்த பிள்ளையும் மாசு போட்டிருந்துச்சு. கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். அந்த பிள்ளையோட சித்தப்பா கடைசி சருப்பத்து கடையா. ஐயோ அங்கே போய் நிறுத்திவிட்டேன். உடனே அந்த பிள்ளை சொல்லுது, ஏ இடியட் எங்க சித்தப்பாடா ஏன்டா இங்கே வந்து. ஐயோ அவங்க சித்தப்பா சருப்பத்து கடையிலேருந்து ஒரு பொம்பளை வந்துருச்சு. அது யாரு? அவன் செட்டப்பு கொத்தாச்சவளிலேடி அபிராம பருத்தி பால் கடைக்கு வாடி. சின்ன சின்ன பருத்தி வேணுமா? ஆமா. கருவலுக்குள்ள போட்டு நிலத்துல படுக்க. நீ பச்சை மிளகா கடிக்கும் போது பண்டு ரெண்டு கணக்கு. வாடி கொத்தாச்சவளி லேடி நீ கோயம்பேடு வாடி 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 வாடி. கொடூரமா ஆனந்தராஜ் பயலுகடா. பூச்செண்டு வீடு தானா? பூச்செண்டு வீடு. பூச்செண்டு உங்களுக்கு என்ன வேணுங்க? எங்க அப்பத்தாதான் இந்தா இருக்கு அப்பத்தா. ஏ கோத்தா, ஏ அப்பத்தா, உன் பேரந்தே வந்திருக்கேன் வெளிநாட்டுல இருந்து. உனக்காண்டி மண்டவழி தைல வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு
அவ்வளோதான் 13 ரூபாய்க்கு டைலாக் பேசிட்டு போயிருக்கேன். என்னத்தா பிரீதி அதை வாங்கடா தங்க. ஓ மகள்கிட்ட வாங்கு. நம்ம பிள்ளை அப்படித்தானே இருக்கான். தம்பி தங்க ஏப்பா பெரிய பிடி உஷா மக. உன் பேர் என்னடா? நிரஞ்சனா. எங்கள் பாப்பா சார்பாக 101. அண்ணனியா பாப்பாட்ட கொடுத்துறேன், நீ கொடுத்தோம்னு. சரி இங்கே வந்து ஆடுறியா? இவங்க என்னத்தான் வேணும் உனக்கு? சித்தி. அவங்க அப்பாவுக்கு லேசை எச்சு உரிமை கிரகத்தை விளக்கி விட்டேன் கழிச்சிட்டு கோடாங்கிட்டு. அப்படி ஆளா நீ? என் தெய்வமே, நீ அங்கே இருக்கணும்டா பேசிக்கிட்டு. ஜன்னக்கிண்ண மண்ணுக்கு அடிக்கருமேக கூந்தலுக்கும் அடிக்கருமேக கூந்தலுக்கும் உங்கால் கொலுசு சத்தத்துக்கும் உங்கால் கொலுசு சத்தத்துக்கும் அடி வடியாம வடிதடி. நான் போய் தூக்குச்சிட்டு எடுத்துட்டு வரேன். அடி வடிவான வடிவழகி அடி வடிவான வடிவழகி அடி வாங்குயில் உன் சத்தத்துக்கும் வாங்குயில் போல் சத்தத்துக்கும் நம்ம நெடுந்தூரம் போக வேணாம், யாரும் நினைக்கும்படியும் நடக்க வேணாம். அடி நெடுந்தூரம் போக வேணாம், நம்ம நினைக்கும்படியும் நடக்க வேணாம். அந்த பக்கத்து சோலைக்குள்ள குட்டு இப்ப நான் இது பண்றதுடா. ஏன்டா இருங்க ப்ரோ, இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. நீங்க அப்புறம் தான் என்ன மேடம், நீ எல்லாரும் கம்பெனி கொடுக்குற பெரிய ரப்ப கொண்ட முண்டியா இருப்போலையே. நோ ஐ ஆம். நீ அண்ணன்டா, எரும் மாடு. அண்ணன்டா என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்க, ஒண்ணும் செய்யாது. கனகரத்தகிலே யசனக்காங்கொட்டு கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில யசனக்காங்கொட்டு அடி கனகத்து பொங்குயில எஞ்சினக்காங்கொட்டுக்குள்ள அப்படி ஏன் விலை விலை போறீங்க? அப்ப நக்கிறதுக்கா நாடகத்துக்கு வர்ற? என்னடா நீ டான்ஸ் போட்டிருக்க? ஒண்ணு பொம்பளை பிள்ளைய கிட்ட வர சொல்லு, இல்ல ஒரு தடவை அந்த ஊர்கட்ட போயாவது காட்ட சொல்லு. மண்மடி போட்டுற மாட்டுக்காரன் கவுத்த போடு. எல்லாம் ஒன்னே எடுத்தானே மயிர் மலை. நீ இடம் கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு அடிப்பன? கோபப்படாங்க ப்ரோ, கோபப்படாங்க ப்ரோ. ஒரு ஆத்திரத்துல நடந்து வச்சு அதை ஏத்தி விடு. நல்லா இருங்க இருங்க, ஒரு 200 ரூபா செலவுக்கு வாங்கி நீ ஒரு தடவை கலட்டுமே. ஆனா வர்றவங்க பூரா எதை செய்யறாங்க இல்லையா, இதை நல்லா செஞ்சுறாங்க. குட்புறம் குட்புறம் உங்களுக்கு அடிப்புன்ற ஒரு பட்டம் தர்றேன். உள்ள போங்க, இப்போ எரிச்சிடுறேன். அவனை எரிச்சிடு. எழலங்கிலியே எலவள மயிலே அலுளம் பாடும் இன்னமே மயிலே திதிசு மீறிகின்றொரு அறிந்த ஹரிகின்றொரு எழலங்கிலியே. ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் தான் அங்கிட்டு சிமெண்ட் முடி திருப்ப சொன்னேன். பழுக்க ஊதாங்களை காய போட்டு அபிராமகம்மாக்குள்ளே வாட் ப்ரோ. அபிராம பஸ் ஸ்டாண்ட்ல கம்மா இருக்கா? அது ஓரத்துல இருக்குடா பேப்பையில. அங்க போய் பார்த்தியா பார்க்கலையா? அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே அழகான பெட்டி கடை. ஆச்சிடா நொப்பம் பாட்டு தான் ப்ரோ. அபிராமம் பக்கத்திலே அழகான பெட்டி கடை, உட்காரையும் புதியதான போயிருச்சுங்க. அதுக்கு தான் என்ன நானும் செய்ய போறேங்க. என்ன மேடம், ஏன் உங்களுக்கு ஒப்பலையா ப்ரோ? கொஞ்சம் அமைச்சு விடுங்க ப்ரோ. பொம்பளை பிடிக்கலன்னு சொல்லிட்டால நாண்டுக்குச்சா?
என்ன எப்போ பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ற. ஒரு 500 ரூபா செலவுக்கு வாங்கிக்கோங்க. இந்த அவன் ஒரு ஆள் போதுமில்ல, நாளைக்கு அபிராமம் பூரா பரவிடுவேன் புரோக்கரான்னு. அங்கிட்டு போப்பா, பெரிய யோகிவாவுக்கு டூ போட்ட ஒரு படத்தில் இந்த முடியை என்னைக்கு வெட்டுறியா அன்னைக்கு தான் என் கரை வழகம். போ, நான் வைக்காத முடியை வைக்க போகிறேன். கொள்ள கழிச்சு வந்தவனே போடா. நீ நல்ல சின்ன பையலாக இருக்குன்னு அடிக்கலாம் பார்க்குறிய. ஏக்கா உடனே ஒப்பலையாம் ப்ரோ. ஒப்பலையா? அவன் நீ போனாலும் தகுதி தெரிஞ்சிருவா. போடா முண்டை. முண்டே சொல்லுது, முண்டே சொல்லுது. கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கியா அறத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்கிறது கொதிக்குது, குக்கரெல்லாம் கொதிக்குது, கொதிக்கிறது கொதிக்குது, குக்கரெல்லாம் கொதிக்குது. ஒரு மண்ணங்கத்த மழை வருமா புள்ள, மழை வேஞ்சா வயல் விடுவோமா. அந்த ஸ்வீட் கடையில் ஒரு நாளைக்கு என்னைய வேலைக்கு சேர்ப்பீங்களா மேடம்? அது பின்னாடி வந்து பர்த்டே கேக்கு. அந்த கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மண்ணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள, கண்ணங்குழி விழுந்தா கண்ணம்மா, அடி மாரியம்மா அடி பொன்னம்மா, அடி என்ன அடி முடியம்மா கண்ணில வை. என்ன பண்றாரு தெரியுமா? ட்ரில்லு போடுறாரு ஒரு ரீப்பர்ல. இப்படி ஆட்டத்தை எங்கனையும் பார்க்கலையே ப்ரோ. சிங்கு பாரு சத்துரா, சின்ன பொண்ணே பத்துரா, உங்குடு சேலை கட்டி வந்தா சித்த பொங்க சுத்துறா. தன்னானே நானே நானே தன்னே நானே 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 தன்னானே நானே நானே தன்னே நானே 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 தன்னானே நானா நானே 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 அட நானே. பாவடை கூட கிழிச்சு எரிஞ்சிருவேன். முத ஆடு என்ன ஆடுறியால காலை உழப்புறியா? இவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா. எனக்கு பாட தெரியாது, பெரிய டிஎம்ஸ். என் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா, அதை மட்டும் பண்ண முடியல. என் பங்காளி அஜயத்தை அடக்க முடியல. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். உன்னை நான் பூவாக நேசிக்கிறேன் தாய். ஆமா, இல்லாத்தாலும் பொழந்துருவேன். நம்ம பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, ஆசை வச்ச ராசாத்தி, ஆசை வச்ச ராசாத்தி, ஊருக்குள்ள 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 அந்தாறு தெருக்குள்ள 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 பூமால போட்டேனே பூந்தேவி. என்ன பண்றீங்க? என்ன ப்ரோ? பூந்தேரி கலந்து அது இல்ல ப்ரோ,
ஆற்ற உளுந்து எதுக்கு மத்தாப்பு சிவகாசி ஆத்தா அதுக்கு மத்தாப்பு அடியாத்தா மக்கா எரியா ஒத்திக்கிட்டு வரியா அடி குந்தாட்டம் என்னோட அடவரியா என்னடா ஒண்ணு நீ செய்யி என்னைய செய்ய விடு. பொழுதனைக்கு அவதே வல்லையில அப்புறம் போட்டு பொழுதனைக்கு அங்கேயே ஓடுறேன். வல்லைண்டா அமைச்சு விடு. அப்புறம் எதுக்கு இது? நீங்க என்ன ப்ரோ போப்பா அது ஒண்ணுதான் செய்யல. ஏய் வாமா உனக்கு என்னம்மா அவனை வர்றா இல்ல எதுக்கு வரா? நாலுல இருந்து வரும்போது எலி அடிக்க வச்சிரு. கப்புன்னு முடிச்சு சோழியை முடிச்சு விட்டுரு. போய் தொலைகிறேன் மசுருமே. இங்க வா கொஞ்சம் வாலியம் போய் இந்த இன்னர் ஏற்று தினகரையும் கிடையாது இன்னர். அவன் தூக்க வரிசையில் ஏத்தாய் நீ திருந்த மாட்டேன். அம்மிக்கல்லை வச்சு ஏதாவது பண்ணி விட்டு இருடா விடியறதுக்குள்ள உன்னை மருதாணி அவிக்கலை. ஹலோ இன்னும் என்ன வை உன் குழந்தையாவத்தே எது பண்ண போறேன். நீ மைசூரை கழட்டிட்டு வீட்டுக்கு போ. எது இத்தண்டி பொம்பளை உனக்கு அக்காவான். அப்போ நீ கிளட்டி சக்காலத்தியா போச்சா? தம்பி தம்பி நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கையை மடக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். பொத்துக்கிட்டு இரு. பிரதி அடி உடுத்தாத்தே வேலை செய்யுது. பிரகதி 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 மேல எத்தனை பேர் ஒன் சைடா இது பண்றேன் பாரு. அந்த பாரு மண்ணை கிளைக்கிறேன் நீர் கசிவா அள்ளுறேன். பிரதீஸ்வரி அவன் ஏற்கனவே ஹோட்டல்ல மைதா பிணைஞ்சிடேன். பருத்திப்பால் கடை வச்சிருக்கான்ல அந்த லூசு. அவன் சொன்னதுதான் இவன். அவன் தான் பருத்திப்பாலில் முந்திரி பருப்பை போடுறவங்க கெடுத்துருவாங்க. பருத்திப்பாலை பருத்திப்பால்னு பார்த்து அபிராமத்தில் வைக்கிறேன். கம்மா தண்ணி எங்கேன்றேன். இப்போ தெரிஞ்சு நல்லா போடுறேன் பாவம். அவனும் ஆண்மகன் தான் என்ன செய்வான் கலப்படம் அற்று. பிரதீஸ்வரி அபிராமம் கம்மாயில நான் கரையா இருப்பேன்டி. அந்த கரையில நான் தடமா இருப்பேன். நான் ஒன்று பேசுனா அவன் ஒன்று பேசுறேன். அதுதான் நகைச்சுவை. பிரகதி உன் மூக்குக்குள்ள நான் முடியா இருப்பேன். அந்த முடியில நான் மூக்கு பிய்யா இருப்பேன். நான் வெஞ்சனத்தை தொட்டுக்கிருவேன். நீ தொட்டுக்கிட்டீங்கன்னா நான் சில்லு சில்லுன்ட்டு ஒழுகிக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை குனிய வச்சு அடிச்சிருவேன். நீ கூட்டுற விளக்கமாறா நான் இருப்பேன். அந்த விளக்கமாத்துல ஒரு குச்சியா நான் இருப்பேன். நான் ஒடிஞ்சுக்கிருவேன். நீ ஒடிஞ்சுக்கிட்டேன்னா நான் அதுல இதா இருப்பேன். உன் இதுலயே குத்தி விட்டுருவேன். இதுல குத்தினேன்ட்டு நான் ஊக்க வச்சு கடிச்சு வச்சிருவேன். எது சொல்றதுன்னே தெரியல. மெண்டல் முட்டையை வச்சுக்கிட்டு நீ இழுக்காதடி மயிர் மலை எல்லாம் உன் வாடகைக்கு தானே அப்படி திருறேன் அவன். வா நீ குனியும் போது நான் சிமுண்டு முடியா இருப்பேன். அந்த சிமுண்டு முடியை தூக்குற நான் லோடு மேனா இருப்பேன். நான் கட்டி சேர்ந்துக்கிடுவேன். நீ கட்டி சேர்ந்தினா நான் தும்முசுக்கிட்ட இப்படியே எத்தி உடைப்பேன். உன் காலில் கிழிச்சு விட்டுருவேன். நீ காலில் கிழிச்சு விட்டேன்னா நான் சுத்திலுக்கிட்ட கையை கொண்டு அடிப்பேன். நான் புடியை உருகிக்கிடுவேன். அவன் தான் சொல்றான்னு உனக்கு அப்படியே எது ஒன்றியோ ஏத்தா அவன் சரிப்பட்டு வர மாட்டேன். அந்த பிரிச்சை தூக்கிட்டு வா உள்ள வச்சுக்கிட்டு உன்னை ரங்க ரங்கன்னு அடிச்சு போய் இல்லை நீ வாடா உனக்கு முணுமுண்டு இங்கே வாடா. ஏத்தா ஒரு 2000 சேர்த்தறேன். அவனோட கையை பிடிச்சி மட்டும் ஒரு ஆட்டம் ஆறியா அதோட அவன் ஆசை நிறைவேறிடும். பிரதீஸ்வரி நீ சமைக்கிற அடுப்பா நான் இருக்கணும். அந்த அடுப்புல நான் விறகா இருக்கணும். நான் சொன்னது சிலிண்டர் முண்டை காது ஏக்கலை. சிலிண்டருக்கு என்ன நோத்தா விட்டு விறக சொல்லுவாங்க. நான் விறகு அடுப்பு நினைச்சேன்டா கண்டாலிமனே. வாத்தியார் கேவலப்பட்டதுனால தான் நான் வாத்தியாரா இருக்கேன். இன்னும் வாத்தியார் திருந்தாம திரு என்ன பார்த்துக்க. தம்பி தம்பி ஏன் எங்கனுக்குள்ள செங்கட்டமாக இருந்தால் கூட அங்கே கூட்டு போயிருங்களா அந்த மாதிரி சீன் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அவன் எவ்வளோ வரி மிருதங்க சக்கரவர்த்தி. பிரதீஸ்வரி நீ குளிக்கும் போது நான் கப்பா இருப்பேன். தம்பி 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 அது அருண் ஐஸ்கிரீம் கிடையாது தினேர முட்டை ஐஸ்கிரீம்.
அவங்க ஊரை இப்போ மைக்கை நிப்பாட்டிட்டு வர போகிறாங்க. கொஞ்சம் இருட்டுக்குள்ளே வாங்க தம்பின்ட்டு அடாப்பெல்லாம் பேத்துருவாங்க. உள்ள ஒன்று அப்படித்தான் தெரியுது. பிரதி பிறக்கிற உள்ள எந்த பிள்ளையா இருந்தாலும் அம்மா கொலைகுளம் மாயாண்டி கோடாங்கி உடுக்க அடிச்சு சொல்லிவிட்டார். பிறக்கிற உள்ள ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அது யாரு பிள்ளையோ அது ஏன் பிள்ளையாத்தியா இருக்கும். நான் தானே 12 மணிக்கு உங்க வீட்டு செவரு ஏறிக்கிட்டு இப்படியே உன்னை இது ஒண்ண விடுவேன். செவத்துல போய் என்ன பண்ணுவேன்? ஏ விடுறா, அது பாவம்டா, பச்சை குழந்தரா. கையவாது தொட விடுங்க வாத்தியாரு. என்ன வாத்தியாரு ப்ளீஸ் வாத்தியாரு. சரி விடு, வளரும் பிள்ளை. அது சாப்பிட்டு போட்டு எனக்கு ஒரு புரோட்டா வைக்கணும். சரி சரி, எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா அப்புறம் கவுத்தாலேயே போகும். அதுவே அடுத்த மண்டாட்டி தான்டா. ஆளுக்கு முட்டை அடிச்சுக்கிறாம சாப்பிடுவான். புருஷன் என்ன விளாக்குறாரு? புருஷ நொட்டிக்கிட்டு தர்றேன். அண்ணன் கருப்பியா கிடையாதுப்பா, சுப்பையா. இல்லை நீ போய் படுப்பியா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சவொடனே தாலி கோடி எடுத்து கொடுக்கவா, இளங்கோடி எடுத்து கொடுக்கவா? சரி, ரெட்டை கோடி எடுத்து கொடுக்கவா, தாலி கோடி எடுத்து கொடுக்கவா? கல்யாணம் முடிஞ்சது ஒரு இது வாங்கிட்டு போ. எது வசனம் மறந்து போச்சுன்னா உள்ள போய் செத்துரு. அவன் அடிச்சிருவேன் காம்படி. கண்டாளி மேனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? பிரதீஸ்வரி, முதல்ல ஒரு அன்னைக்கு நீ நைட்டி போட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் கலட்டி போட்டுக்கிட்டு அப்படி வரணும். உள்ளதானே வருவிய? எத்தனை அறை மட்டும் கேளுங்க. பிரதீஸ்வரி, கட்டில் படுப்புமா பாயில படுப்புமா? பாத்ரூம்குள்ள வடுங்கடா. இப்போ ஒரு தடவை நல்லா ஜோக்கு சொல்லியிருக்காரு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தேறி வர்றாரு. என் தம்பி சிரிக்கிறியா? நான் என்ன பண்ண சொல்றேன்? என்னப்பா நீ வந்து நடிக்கிறியாப்பா? ஆனால் அவன்லாம் வந்து பப்புன்னு போட்டான்னா தினமும் ஒரு கேஸுக்கு போகணும். நான் பாலியல் வன்கொடுமையாக பண்ணிடுவேன். எப்படி பண்ணுறேன்னு ஊரில் கடத்தாண்ட வெண்ண மேனே தெரியும். இப்போ ஒரு தடவை நீ பேசுறீன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ ஊருக்குள்ளே எப்படி புழு புழுன்னு இருப்பேன்னு. யா தாய், இவன் நம்ம குடும்பத்துக்கு ஆக மாட்டேன். அருவாமனை ரெடி பண்ணு. பாயாசம் வைக்கக்கூடாது, அதை கொண்டு போய் பருத்தி பால்கிட்ட கொடுத்து அவனை கொண்டு விடு. பிரகதி, மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கவா, கனாமரம் வாங்கி கொடுக்கவா? ஒரு வாய்க்கிட்ட லூப் வாங்கிட்டு. இப்போ அது நல்ல கொஸ்டின். உனக்கு பருத்தி பால் வாங்கி தரவா, லெமன் வாங்கி தரவா? சீம்பால் வாங்கி கொடு. அப்பதான் பிள்ளைக்கு இது நல்லா இருக்கு. ஏலே உண்மையிலே லூசா நீ? என்ன மறையாதி மாதிரியே பேசுறிய? மறந்து ஏண்டா ஓடுக்கிட்டு என்ன எரிச்சிடுறியா? கர்ண கொலை பண்ணிடுவேனே. இதுக்கு மேலே நான் யாருக்கும் வாத்தியார் இருக்க முடியாது. என்னது அலைஞ்சுதானே செருப்படி பத்து தெரியுது. பிரகதி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ ரேஷன் கடைக்கு போகவே கூடாது. கை தட்டலாம் காமெடியா பாடுறா. அடாடாடா, காமெடி. உள்ளூர்லேயே பப்புன்னு இருந்திருக்கானே, இவனை கூட்டு வந்துட்டானே. உள்ளூர்லேயே சிங்கியா இருந்திருக்கானே. என்னப்பா ரேகை முண்டை உன் கையில் அது ரேகை இல்லையடா. இப்படியே கிச்சா கிச்சா கிச்சான்னு. சூப்பர் சூப்பர். இந்த ஒரு அடிப்புக்காக கை தட்டுறேன். பொழைச்சிக்கிட்டேன் தம்பி. நீ எந்திரிச்சு போயிடுறா. நாடகமா பிட்டு படமா? என்னடா பிரதீஸ்வரி, கல்யாணத்துக்கு அன்னைக்கே நம்ம ராமேஸ்வரம் போய் ஆகணும். அன்னைக்கே அவனை அங்கே தேவசம் பண்ணிட்டு அப்புறம் நான் தான் உங்களுக்கு நக்கிட்டே இருக்கானா? இடம் கொடு. இடம் கொடுக்க கூடாதுன்னு வா. நகரை வாங்கிட்டு வருவா, உனக்கு விலாங்கு வாங்கிட்டு வருவா. கெளுத்தி வாங்கிட்டு போடா. பூராத்தையும் பொறிச்சிடுறான்னு சொல்ல வர்றாரு. ஐ லவ் யூ அப்படின்னா என்னன்னு தெரியலையா? மாமா அத்தாடி லவ் யூ கொண்டு விட்டனா. இவன்ட்ட போய் விளக்க மாட்டத காதல். காதலிக்கிறதுக்குள்ளேயே எரிச்சிட்டியா? ஐ லவ் யூ பிரகதி அப்படின்னா பல்ல காட்டிட்டே வா, செருப்பிட்டு அடிக்கிறேன்னு.
ஐ லவ் யூ என்றால் நான் உன்னை மனதார விரும்புகிறேன். அந்த மாமா கூட பேசாத, அவர் யோசிச்சு பேசுறதுக்குள்ள மறந்துடுவார். சரி, உங்களுக்குள்ள 1001 இருக்கும், நீங்க அணுவீங்க. அம்பளி வாங்கினதே அப்படித்தான். போ. எப்படி தெரியுமா காதல்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் கட்டான கட்டளை.